வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செகண்ட் மேரேஜ். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஜங்குக் தான் இப்போது அவனோட ஆஃபீஸ் ரூமில் மீட்டிங் போட்டுட்ருக்கான். அங்கே இருக்கிற ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே நம்ம ஜங்குக்கை தான் திட்டிகிட்ருக்காங்க. ஆனால் ஜங்குக் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். என்ன ஜங்குக், நாங்கள் இவ்வளோ பேசிகிட்ருக்கோம், ஆனால் நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்கா. இங்கே ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு லாஸ் ஆகி போயிட்டுருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு நீ இப்படி அசால்ட்டாக இருந்துகிட்ருக்க. உங்கள் அப்பா உன்னை நம்பி தானே கம்பெனி கொடுத்தாரு, ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கியே. எங்களுக்கெல்லாம் இப்போ நீ என்ன பதில் சொல்ல போகிற? நமக்கு இப்போ அப்படியே இருந்திருக்கிறான். பதில் சொல்லணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு பேச விடணும். பேச விட்ற மாதிரி தெரியல. எல்லா கொஸ்டின்ஸ் மட்டும் நல்லா ரைஸ் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. இங்கே நீங்கள் ஸ்பான்சராக இருந்தாலும் இங்கே என்ன நம்பி தானே கொடுத்துருக்கீங்க. இங்கே ஒரு ப்ராடக்ட் நல்லபடியாக போச்சுன்னா பாராட்டு உங்களுக்கு மட்டும், அதை லான்ச் பண்ண எனக்கு அது இல்லை. அதே இது லாஸ் ஆச்சுன்னா என்ன மட்டும் கேள்வி. தப்பாக இருக்கே. என்ன இங்கே எது எப்படி எங்கிட்ட மூவ் ஆகணும்னு எனக்கு தெரியும். என்னாச்சு? முடிஞ்சு சார், நீங்கள் ஷோ பண்ணலாம். இப்போ ஜங்குக் தான் ப்ரொஜெக்டை ரன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த ப்ராடக்ட் இந்த அளவுக்கு லாஸ் ஆனதுக்கு காரணம், அதுக்கான பெனிஃபிட் என்னென்னு நம்ம சொல்லாமல் இருக்கிறது. எந்த ஒரு பொருளையும் கொடுக்குறோன்னா அது எந்த விதத்தில் யூஸ்ன்னு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். அதை நம்ம இப்போ பண்ணலாம். லாஸில் போகணுன்றதுக்காண்டி தான் நான் அதை பண்ணவே செஞ்சேன். இந்த கம்பெனி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரணும்னா மொத்த பீப்புள்ஸும் நம்ம மேலே அட்ராக்ட் ஆகணும். அதுக்கு ஒரே வழி தான் நம்ம தப்பு பண்ணாலும் அவங்க மேலே தப்பு போடுறது. இந்த தப்பு நம்ம மக்கள் மேலே தான் போட போகிறோம். ஸோ கம்பெனி ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். இப்போது இந்நேரத்துக்கு அந்த அறிவிப்பு வந்திருக்கும். என்ன வந்திருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்ல எல்லோரும் அப்படியே ஃபோனை தான் செக் பண்ணிகிட்ருக்காங்க. வெயிட் நானே சொல்கிறேன். எதுக்கு போய் அசிங்கமா ஃபோனெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க? இங்கே மக்கள் மேலே பழி சுமத்துறது ரொம்ப ஈஸியான ஒன்று. கம்பெனி மேலே தப்பும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆன்சர் கொடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ என்ன சொன்னேன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு போஸ்ட். இப்போது இந்த ப்ராடக்ட் இப்போ சேல் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் நான் உங்களை தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பிராண்டை வச்சு தானே நீங்கள் எல்லா ப்ராடக்டையும் வாங்குறீங்க. அது நல்லதா கெட்டதா, அதில் என்ன யூஸ் இருக்கு, அது எதுவுமே நீங்கள் பாதி பேர் அதை தெரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆனால் அது பிராண்ட் ஐட்டம், அதனால் வாங்கிடுவீங்க. ஆனால் இந்த இதில் நாங்கள் ஏன் அந்த என்ன யூஸ் எதுவுமே கொடுக்கல, ஆனால் அதையும் மீறி கொஞ்சம் பேர் அதை வாங்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை சொல்லி தான் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். எந்த யூஸும் இல்லாமல் அதை வாங்கி அதை நீங்கள் ஃப்ரேமுக்கு யூஸ் பண்ணணுன்னு நினச்சா அது ஃப்ரேமாக மட்டும்தான் இருக்கும். அதே சமயம் அந்த பிராண்டில் எந்த யூஸும் இல்லாமல் நீங்கள் வாங்கி அது உங்களுக்கு அது கெடுதலாக மட்டும்தான் இருக்கும். எங்கள் பிராண்டை இப்போ நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா அதோட பெனிஃபிட் என்னன்னு உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோடு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கேட்குறதுக்கு நேரம் இருக்காது, ஆனால் உங்களோட ஸ்கின் ரொம்ப முக்கியமே. ஏதோ ஒரு க்ரீமை எடுத்தோம் போட்டோன்னு உங்களுக்கு அலர்ஜி அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா அந்த பிராண்டை உங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்குமா? கொடுக்காது. ஆனால் எங்கள் பிராண்டில் இருக்கிற ஸ்கின் கேரை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா விதமான பெனிஃபிட்டும் இருக்குது. அதே மாரி உங்களுக்கு அலர்ஜிட்டிக் வந்துச்சுன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிள் நாங்கள் எடுத்துக்கிறேன். நான் எடுத்துக்கிறேன். மற்ற எல்லா பிராண்ட்ஸுமே இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லுவாங்க. அது என்ன, அது அதெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் என்ன ஆகுன்றத நாங்களும் சொல்கிறோம். மற்ற பிராண்ட்ஸ் அது கண்டிப்பாக சொல்லாது. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எந்த பிராண்ட் வாங்கினா என்ன யூஸ் இருக்குது, அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்களா, எல்லாமே கிடைக்கும். இப்போ நீங்கள் எதை வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு உங்கள் கையில் தானே இருக்கு.
அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக் தான் ஒரு வீடியோ மாதிரி பேசி அவனோட கம்பெனி இதில் போஸ்ட் பண்ணி விட்ருப்பான். ஸோ அது அப்படியே வைரலாக வியூ ஆகி லாஸ்ட்டில் போயிட்டுருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே இப்போ அப்படியே எல்லாரும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பாருங்கள் உங்கள் ஃபோனை, இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னா. ஸோ சொல்லிவிட்டு ஜங்குக் வாட்டுக்கு போயிடுறான். ஸோ அவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே ஜங்குக் பின்னாடி போயிட்டுருக்கான். எல்லாரும் பார்த்தா அங்கே எல்லா ப்ராடக்ட்டும் அப்படியே சோல்ட் அவுட்டில் இருக்க, அந்த அளவுக்கு 50 ப்ராடக்ட்டும் வாங்கி வாங்கி வச்சிட்ருக்காங்க. ஜங்குக் சார், உங்களுக்கு இப்போ அடுத்த இன்னொரு மீட்டிங் இருக்கா? ப்ராடக்ட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா அதை எல்லாத்தையும் ரீஸ்டாக் பண்ணணும். ஓகே, அடுத்தா நைட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கூட ஒரு டின்னர் மீட்டிங் இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்குமே நம்ம போகணும். சரி, ஓகே, போகலாம். ஸோ 2 பேரும் இப்போ அப்படியே காரில் தான் போயிட்டுருக்காங்க. நாளைக்கு நடக்க போகிற மீட்டிங்க்கான எல்லா இதையுமே ரெடி பண்ணிட்டியா? சார், எனக்கு கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சு. இன்னைக்கு மீட்டிங் ஹாலில் 2 ஸ்பான்சர்ஸ் ஏன் இருக்கும் எதுக்கு இருக்கும்னு தெரியாமல் எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்தாங்க. கொஸ்டின்ஸ் கேட்கணும், அதை விட்டுட்டு அமைதியாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்குது. அந்த ஸ்பான்சர்ஸோட டீலிங்கை கேன்சல் பண்ணிடுறோம். ஓகே சார், பண்ணியாச்சா? பட் இவங்க போனால் கொஞ்சம் நம்மளுக்கு லாஸ் இருக்குது. பரவாயில்ல, அதை நான் பார்த்துக்கிறேன். ஸோ நம்ம ஜங்குக் பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள் தான். அவனுக்கு அவனோட வேலை கரெக்டாக முடியணும். ஒர்க்கு தான் அவனுக்கு எல்லாமே, இந்த கம்பெனி தான் அவனுக்கு எல்லாமே. அதுக்கடுத்து அவங்க அப்பா தான். ஜங்குக்கு அவங்க அப்பானா ரொம்ப இஷ்டம். சொல்லப்போனால் ஒரு ரோல் மாடல் மாதிரி. அந்த அளவுக்கு அவர் மேலே செம்ம இன்ஸ்பிரேஷனாக இருப்பான் அவன். தன்னோட அப்பாவுக்கு அடுத்து இந்த கம்பெனியை ரொம்ப நீட்டாக அவருக்கு மேலே நம்ம அடுத்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக பண்ணுன்றதுக்காண்டி நிறையவே ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கான். ஸோ அப்படியே நம்ம டேயாங் சைட் பார்த்தா ரொம்பவே லாயலான பர்சன். ஜங்குக்கு ஒரு பிஏ அசிஸ்டண்ட்டு, ஒரு பாடி கார்டு, எல்லாமே நம்ம டேயாங் தான். எங்கே போனாலும் கூட வந்துகிட்டே இருப்பான். செம்ம மெமரி பவரில் இருக்கிற ஒரு பர்சன். எந்த ஒர்க்காக இருந்தாலும் 2 பேருமே உட்காந்து சால்வ் பண்ணிடுவாங்க. எதுவும் ஸ்பீச் எதுவும் இருக்கா? இல்லை சார், அவ்வளவா நம்ம ஸ்பீச் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சார், நம்ம ஏன் அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ண போகிற நியூ ப்ராடக்டை பற்றி அங்கே இன்ஃபார்ம் பண்ணலாம்ல? அது நமக்கு ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் சரி தான், கரெக்டாக தான் இருக்கும், பண்ணிடலாம். ஸோ இப்போ அப்படியே கார்லேருந்து இறங்கி ஜங்குக் தான் செம்ம மாதம் நடந்து போயிட்டுருக்கான். ஸோ பின்னாடியே டேயாங்குமே நடந்து போயிட்டுருக்கான். ஸோ இப்போ அப்படியே டேயாங்கும் ஜங்குக்கும் தான் ஒரு இடத்துல இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அப்போ ஒரு பையன் வரான். ஹாய் சார், என்னோடய பேர் யாங். இருந்துட்டு போ, எனக்கு ஒன்று யாருன்னே தெரியாது. ஷர்னி. டேயாங் தான் சொல்கிறானே, சார் இவங்க நம்மளோட ஆப்போசிட் பார்ட்டி. வயசான கிளப்பாடுன்னு கேள்விப்பட்டேன். இவன் எங்கே வந்து நிற்கிறான்? இல்லை சார், அவங்களோட சன் இவங்க. ஓ அப்படியா? ஆமாம், எதுக்கு இப்போ என்கிட்ட வந்திருக்கா? அவனுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. இல்லை சார், எப்பவுமே நம்ம எனிமீஸாக இருக்கோம், அதை கொஞ்சம் சமாதானம் பேசி 2 பேரும் கொலாபரேட் பண்ணிக்கலாமே, அதுக்காண்டி தான் உங்ககிட்ட பேச வந்தேன். எனிமையாக இருக்கிறது கூட ஒரு தகுதி வேணும். நீங்கள் தான்டா நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் நான் நினைக்கல. நினச்சிருந்தேன் அந்த பிளேஸே இருந்திருக்காது. நேரம் நீ முன்னாடி வந்து நின்று பேசிகிட்டு இருக்க கூட மாட்டேன். இடத்த விட்டு கிளம்பிடும். அதான் சொல்கிறானே, கிளம்பு, என்ன இதுக்காண்டா அவன் கூட உட்காந்து பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி வாய்ஸ் அவங்க அப்படியே டர்ன் பண்ணுறான். ஷுகா, ஏய் கிளம்புடா அப்படின்னு சொல்லி ஷுகா தான் அந்த பையனை அப்படியே பற்றி விட்டுடுறான். ஏண்டா மச்சான், போய் அந்த புள்ள பூச்சியை மிரட்டிகிட்ருக்கா? நான் எங்கடா மிரட்டினேன், நார்மலாக சொன்னேன். பட் ஆனால் அது மயிராட்டு பண்ணிட்டு போதும், நான் எதுவும் பண்ண முடியாது. உன்னை யாரும் திருத்த முடியாது. அப்புறம் என்னடா எப்படி இருக்கா? சார் நல்லா இருக்கேன் சார். டேய் எதிடா சார் மூறினிக்கிட்டு ஷுகான்னே சொல்லி கூப்பிடு. ஸோ உங்கள் ஸ்டேஜில் கரெக்டாக ஜங்குக்கு கூப்பிட அவங்க அப்படியே அவாய்ட் பண்ணி அங்கே ஜங்குக் சைட் போகிறான். ஜங்குக் சார், இம்பார்ட்டண்டான 3 லைன் சொல்லுங்கள், அதுவே நம்மளுக்கு போதும். சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஜங்குக்குமே அப்படியே ஸ்டேஜ் போய் அவார்டை வாங்குறான். இங்கே பாருட்டியா, எதுக்கா நீ சார்னு கூப்பிட்டு இருக்க? எனக்கு அது பிடிக்கல. நீ நார்மலாக ஜஸ்ட் ஃப்ரெண்டாக ஒரு பிரதராக கூட நான் பேர் சொல்லியே கூப்பிட, நான் அதை தப்பாக எடுத்துக்க மாட்டேன். அவங்க அப்படியே ஷுகாவே பார்க்குறான்.
என்னடா ஃப்ரெண்டாக கூட எடுத்துக்க மாட்டியா? அப்படிலாம் இல்லை சார். இது வரைக்கும் நான் யாரையும் ஃப்ரெண்டாக கூட என் லைஃப்பில் யாரும் வச்சது கிடையாது. எல்லாமே என்னோட தம்பி தான். அதனால என்ன, ஒரு ஃப்ரெண்டாக என்ன சுகா இருப்பான் ஓகேவா அப்படின்னு சொல்ல அவங்க அப்படி சிரிச்சிட்டு இருக்கான். உங்கள் ஜங்குக்குமே அவனோட அட்வர்டைஸ்மெண்ட் அங்கே கொடுக்குறான். ஸோ அங்கே அந்த பெரிய இடத்துல கொடுத்தனால அவனோட கம்பெனி இன்னும் நல்லாவே டாப் ரேஞ்சுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ எல்லோரும் அந்த ப்ராடக்டை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க இதை அப்படி பார்க்குறான், ஷேர் மார்க்கெட்டில் நல்லாவே அங்கே ரீச் ஆகிட்டுருக்கு. சுகா பார்த்தீங்களா, அவர் சொன்ன உடனே இவ்வளோ சீக்கிரமாக ஏற ஆரம்பிக்குது. இது எல்லாத்துக்கும் நீ தான் நடக்கணும். இல்லை சார், இதுக்கு காரணம் ஜங்குக். அவங்க ரொம்ப கம்பெனிக்காண்டி நிறையாவே உழைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த கம்பெனி எவ்வளோ இம்பார்ட்டன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அப்பா கிட்ட அவர் நல்ல பேர் வாங்கணுன்னா இந்த கம்பெனி அவர் நல்லா வளர்த்தா தான் அவங்க அப்பா அவரை நம்புவார். அதனாலே அவர் ரொம்பவே அதுக்காண்டி எஃபெக்ட் போட்டுட்ருக்காரு. இவர் நினைக்கிறப்ப எனக்கு தான் ரொம்ப பெருமையாக இருக்குது சுகா. இவ்வளோ டீசெண்டான ஒரு பையன் இந்த வயசுலேயே அவர் மொத்த பொறுப்பை எடுத்துக்கிறாரு அவங்க அப்பாவோட பாசத்துக்காண்டி. ஜங்குக்கு இப்போ அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து நின்றுக்கிறான். ஏண்டா அவ்வளோ பெரிய அவார்டு வாங்கிட்டு வந்திருக்க, ஷேர் மார்க்கெட்டில் இவ்வளோ நல்லா பெருசாக போயிட்டுருக்குது, முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லை. எனக்கு இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. நான் இன்னும் முன்னேற வேண்டியது நிறையா இருக்குது. சின்ன விஷயத்துக்கெல்லாம் சிரித்தோன்னா பெரிய விஷயத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். எனக்கு இது அவ்வளோ பெருசில்லை, எனக்கு இன்னும் பெருசாக வேணும்னு சொல்கிறேன். அவார்டு வாங்கியாச்சுல, ஷடத்தோட்டு கிளம்பலாவா? ஓகே சார், வரேன். டேய் ஜங்குகா, சாப்பிட்டு போடா. இல்லைடா, இருக்கட்டும், நான் அப்புறம் வரேன். ஸோ இப்போ அப்படியே நைட் டைம் ஆகுது. ஜங்குக் தான் அவங்க ஃபேமிலி மீட்டிங் போகணுன்றதுக்காண்டி அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்கான். சார், இது உங்களோட ஃபேமிலி மீட்டிங், நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, முடிச்சுட்டு வந்துடுங்களா? நான் கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை, அதெல்லாம் ஒன்று வேணாம். அங்கேருந்து நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு நீ எனக்கு தேவை. ஸோ அங்கே வந்து உட்காரு. ஆனால் சார் வாடா. இப்போ ஜங்குக்குமே உள்ளே வந்து உட்காரான். அவங்க வந்து அங்கே ஓரமாக நின்றுட்டுருக்கான். டேய் ஜங்குக்கு, கல்யாணம் பண்ணணும் நீனு. கல்யாணமா? இதுக்கு என்னடா கடைசி வரை இப்படியே இருக்க போறியா? ஏன் கல்யாணம் பண்ண மாட்டியா? நான் இப்படியே தான் இருக்க போகிறேன். எனக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு பிஸ்னஸ் தான் எல்லாம், நான் அதை தான் பார்த்துப்பேன். இதெல்லாம் என்னால் ஒன்றுமே பார்த்துக்க முடியாது, எதையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. தயவு செய்து இதுக்கு மேலே இதை பற்றி பேசாதீங்க. ஜங்கு கூட அப்பாவும் அங்கே தான் இருப்பார். இங்கே பாரு, நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இந்த பிஸ்னஸ் உனக்கு நல்லா கிடைக்கணும், நல்லா ஓடணும்னு நினச்சேன்னா கல்யாணமும் பண்ணி தான் ஆகணும். நான் எதுக்காண்டி உன்னை கல்யாணம் பண்ண சொல்கிறேன் தெரியுமா? பார்ட்னர்ஸ் எல்லாம் பணத்துக்காண்டி ஒன்று சேர்றதுக்கு நம்மக்கிட்ட வருவாங்க. அது ஒரு அக்ரிமெண்ட் மாறி இந்த கல்யாணத்தையும் தூக்கிட்டு. இதில் எனக்கு ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது ஜங்குக்கு. எனக்கு ஒரு நல்ல பர்சனாக பார்த்து கல்யாணம் பண்ணாலே போதும். எனக்கு இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. பணத்தை வச்சு லைஃப்பை வாங்கவே முடியாது, புரியுதா? எனக்கு இந்த அக்ரிமெண்ட்டோட நிறையா ப்ரப்போசல் எனக்கு வருது. பொண்ணு கேட்டு எனக்கு அது வேண்டாம். நீ ஏன் கல்யாணம் பண்ண? இல்லைண்ணா, நான் பார்த்து வச்சுருக்க ஒரு பர்சனை நீ கல்யாணம் பண்ணணும். எப்படி வசதி அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அடுத்த பேச்சே இல்லை. அப்படியே அமைதியாயிடுறான். அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பி போக அவங்க இது எல்லாத்தையும் உட்காந்து கேட்டுட்டு தான் இருப்பான். எப்பா நீயும் இங்கே தானே இருக்க, எப்பா என்கிட்ட சொல்லி கொஞ்சம் அவனுக்கு புரியவே அப்படின்னு சொல்ல. ஸோ அவனும் அப்படியே பார்க்குறான், யோசிக்கிறான், எதுவுமே சொல்லாமல் சரி ஓகேன்னு மண்டே ஆட்டிட்டு அவன் அப்படியே ஜங்குக்கு பின்னாடியே போயிட்டே இருக்கான். இப்போ 2 பேருமே அப்படியே காரில் தான் போயிட்டுருக்காங்க. சார், அதை பற்றி என்கிட்ட எதுவுமே பேசாதா? இல்லை சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? அதை நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்ன உளறிட்டுருக்க? இல்லை சார், உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். எனக்குமே விருப்பம் இல்லை தான். ஆனால் எனக்கு பண தேவை இருக்கு. அதனால நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண தேவை இருக்கா? ஆமாம், உங்களை இப்படி கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. பிடிக்காத பர்சனை கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு நல்லா தெரியும்.
கல்யாணம் பண்ணுங்க. அக்ரிமெண்ட். உங்கள் வேலையும் என்னோட வேலையும் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். எனக்கு பணம் தேவை இருக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். என்னோட தம்பிக்கு அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அவனை காப்பாற்றணும். அதனால தான் கேட்குறேன். ஜங்குக்கு அப்படியே யோசிக்கிறான். நம்ம கூட இருந்தா நிறையவே நம்மளுக்கு லாபம் இருக்கா. மேரேஜ்லேருந்து தப்பிக்கலாம். பிஸ்னஸில் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுவான். சரி, உனக்கும் எனக்கும் தேவை இருக்குன்றனால இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா அவங்களுக்கு மேரேஜே ஆகிறது. ஸோ அவங்க ஷுக்காக தான் வரான். என்னடா நடக்கிறதெல்லாம் ஒரே டிஃப்ரெண்ட்டாக நடந்துட்டுருக்கு, ஒன்றுமே புரியலையே. அது நீ அவங்ககிட்ட தான் கேட்கணும். அதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். சரி, ஓகே, ஏன் தேவை அவன் தேவை முடிஞ்சு. எதனால காசு வாங்கினா? அது அவன் ஏதோ தம்பி ஏதோ சீரியஸாக இருக்கானாமா. அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி கேட்டிருக்காங்க. ஓ அப்படியா? டேம், எங்கேருந்து உனக்கு இவ்வளோ காசு கிடச்சிச்சு? எதுக்காண்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு காசெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணிகிட்ருக்க? டேய், என்ன பேசிகிட்ருக்க? சும்மா இரு. நீ எனக்கு ரொம்ப முக்கியம். நீயும் இந்த இடத்துல இல்லைன்னா எனக்குன்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. டேம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ ரெஸ்ட் எடுடா. உங்ககிட்ட நான் அப்புறம் வந்து பேசுகிறேன். அண்ணா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினியா? கஷ்டம்லாம் கிடையாது. நான் நல்லா தான் சந்தோஷமாக இருந்ததா வாங்கினேன். அதை நினச்சல நீ ஃபீல் பண்ணது. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு மேரேஜ் ஆச்சு. அவர் பேர் ஜங்குக். ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் பர்சனல்ஸை பற்றி பேசினதே கிடையாது. எல்லா டைமும் ஒர்க்கு அதிலே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட பர்சனல் பற்றி கேட்டு பேசினேன். அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்போன்னு நினச்சே பார்க்கல. அவர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாருடா. நிஜமாவே அவங்க ஒன்று நல்லா பார்த்துக்கிறாங்களா? ஏன் இப்படி சொல்கிற? ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அவர் தான் உனக்கான இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு காசே கொடுத்தாரு தெரியுமா? நான் சும்மா தான் இருந்தேன். அவராக தான் தூக்கி கொடுத்தாரு. ஓ அப்படியா? எனக்கு வர கால் வந்துட்டே இருக்கு. நீ ரெஸ்ட் எடு. நான் உன்னை நாளைக்கு வந்து பார்க்குறேன், ஓகேவா? நல்லா படுத்து தூங்க அப்படின்னு சொல்லி அவங்கமே இப்போது டாக்டரை பார்க்கறதுக்கான போகிறான். டாக்டர், என்னோட தம்பிக்கு ஃபுல்லாக க்யூர் ஆயிருமா? டேம், எந்த தைரியத்தில் நீங்கள் என்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்குறீங்கன்னு தெரில. உங்கள் தம்பிக்கு வந்திருக்கிறது ஒரு ரேரான கேன்சர். இதை சீக்கிரமாக சரிப்படுத்தவே முடியாது. எப்படி நீங்கள் இல்லை அப்படியே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே கடைசி வரையும் அவன் கூட இருக்க மாட்டானா? இல்லைட்டே, கொஞ்சம் வருஷம்தான் அவன் உயிரோடவே இருப்பான். ஆனால் என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு போட்டாலும் அவனால் 1 வருஷம் வரையும் தான் வாழவே முடியும். அதுக்கப்புறம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்ல, சரிங்க சார், அந்த 1 வருஷம் கூட அவன் என் கூட இருக்கட்டும், உங்கள் விருப்பம். ஆனால் அமௌண்ட்டு தான் ரொம்ப செலவாகும். அமௌண்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் என்னோட தம்பி என் கூட அந்த 1 வருஷம் ரொம்ப ஜாலியாக இருக்கணும், அவன் சந்தோஷமாக இருக்கணும். அதான் எனக்கு வேணும். சரிடா, முடிஞ்ச அளவுக்கு அவனை நாங்கள் காப்பாற்றுறோம். தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டையாங்க அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறான். சுட்டையாங்க அப்படியே காரில் தான் போயிட்டுருக்கான். என்னோட தம்பி அவனும் என்னை விட்டு போயிட்டானா? எனக்குன்னு என் கூட இருக்கிறதுக்கு யார் இருக்கா? என் லைஃப்பில் நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நான் பண்ண முடிவெல்லாம் கரெக்டாக இருக்கானோ எனக்கு புரியல. கடவுளே, என்னோட தம்பிக்கு இந்த கேன்சர் சரியே ஆகாதா? என் கூட என் தம்பி இருக்கவே மாட்டானா? ஏன் எனக்கு மட்டும் லைஃப்பில் எப்படி நடக்கணும்? ஸோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே அவங்க அப்படியே வீட்டுக்கு தான் போகிறான். எங்கே போன நீ? இல்லை, கொஞ்சம் வெளியே போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு. எதுக்காண்டி? இந்த அமௌண்ட்டை அவனுக்காண்டி தான், அவன் ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி. ஓ இருக்கட்டும், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதுக்கான எல்லா ப்ராஜெக்டையும் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் சார், நான் எல்லா ப்ராஜெக்டையும் முடிச்சிட்டேன்.
நீங்கள் அடுத்து என்ன ஸ்பீச் கொடுக்கணும் அதையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். குட், சரிவா நம்ம போகலாம். ம், ஓகே சார் அப்படின்னு சொல்லி 2 பேருமே இப்போது ஆஃபீஸ் தான் கிளம்பி போகிறாங்க. ஸோ அப்போ டேவுக்கு தான் ஜங்கக்கோட அம்மா அப்படி கால் பண்ணுறாங்க. என்னப்பா பையன் என்ன பண்ணுறான்? ஷிலா அவர் கொஞ்சம் மீட்டிங்கில் இருக்காரா, அதான் அவர் சரியாக ஃபோன் எடுக்கலாம். சரிப்பா, அது அவன் எப்பயுமே ஃபோன் எடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும், அதனால தான் உனக்கு கால் பண்ணேன். ஜங்கோக் அவனை நல்லா பார்த்துக்கிறானா? எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அவர் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜங்கோக் அந்த அளவுக்கு மோசம் இல்லை, அவர் ரொம்ப கைண்ட். அங்கே என்ன பேசிகிட்டு இருக்க, இங்கே வா முத. யாரை பார்த்துட்றா? இல்லை இல்லை என்ன இல்லை, அங்கே இன்னொரு ஸ்டாஃப் சார். ஓ, அவனுக்கு எப்போ பார்த்தாலும் கோவம் தான். அதான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, கொஞ்சம் பேசி நான் அப்புறம் பேசிட்டா. ம், சரிப்பா சரிப்பா போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே காலை கட் பண்ணிடுறாங்க. இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, என்ன ஒர்க்கு போயிட்டுருக்கு, நீ ஃபோன் பேசிகிட்ருக்க, என்னட்டு அவங்க தான். ஐம் சாரி சார், அதை உங்கள் அம்மா கால் பண்ணாங்க, அதான் எடுக்கலன்னா. இங்கே ஒர்க் நானே எடுக்காம தானே இருக்கேன், நீ எதுக்கு எடுத்துகிட்ருக்க? உங்ககிட்ட நல்ல பேர்லாம் ஒன்றும் வாங்க வேணாம், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அங்கே தலையிடாமல் இரு. ஐம் சாரி, இனிமேலாம் ஃபோன் கால்ஸ் எடுக்க மாட்டேன். ஐம் சாரி சார். சார், உங்களுக்கு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் ஒரு மீட்டிங் இருக்குது, அதை நீங்கள் இப்போ அட்டெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் போய் உட்காந்துடுறான். சரி, அவங்க அது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கேபின் விட்டு அப்படியே வெளியே வரான். வெளியே வந்தால் அங்கே தான் சுகா இருக்கான். என்ன லைஃப் எப்படி போதா? எனக்கு என்ன சுகா, நல்லா எல்லாத்துக்கிட்டே சொல்கிற டைலாக்கு என்கிட்ட சொல்லாத. எனக்கு ஜங்குக்கு பற்றி நல்லா தெரியும், அவன் என்னோட ஃப்ரெண்டு, அவனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, ஆனால் ஒன்று கேர் பண்ணிப்பான்னு நினைக்கிறியா? என்கிட்ட எதுக்காண்டி போய் சொல்கிறேன், உண்மையாகவே சொல்லாமே. ஐம் சாரி. ஆமாம், எனக்கும் ஒரு பண தேவை இருந்துச்சு, அவருக்கும் இந்த ஒரு வீட்டில் ப்ராப்ளத்தில் தப்பிக்கணும். ஸோ 2 பேத்துக்கு ஒரு ஜென்ரலான அக்ரிமெண்ட் மேரேஜ், அவ்வளோதான். மற்றபடி என்ன இருக்க சொல்லுங்கள். அவன் தம்பி எப்படி இருக்கா? ஏதோ சீக்கிரமாக இறந்து போகிற நிலைமையில் இருக்கான். ஆனால் என்ன சொல்லு? ஆனால் ஒன்றும் இல்லை சுகா, நீங்கள் எதுக்கா நீங்கள் வந்தீங்க? அது ஒன்றும் இல்லை, ஜங்கு போகிற வீட்டில் இருந்த மேல் கால் பண்ணா எடுக்காத. ஏன்னா அவங்க குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கணும்னு. ஸோ அது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். கண்டிப்பாக ஜங்குக்கு அதுக்கு ஒத்துக்க மாட்டான். பேசாமல் இரு அவங்க ஃபேமிலிக்கிட்ட, இல்லைனா ஒன்று பேசி ஏதாச்சும் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. நீ அதை நினச்சி அவங்ககிட்ட போய் கேட்ப, அவங்க 2 பேத்துக்குள்ளே தான் சண்டையாகும், சரியா? அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களோட மைண்ட் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்குது. என்னடா கேட்டே இருக்கேன், அமைதியாக இருக்கா? சரி, நான் அவங்க ஃபேமிலி கூட பேச மாட்டேன்னா அவர்கிட்டே சொல்லிட்டேன். இனிமேல் எப்படி நான் அங்கே பேசுவேன்? அவருக்கு மரியாதை குறைவா நான் எப்போவும் நடந்துக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு நல்ல பையனாவே ரியலாகவே கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும். ஐயோ சுகா, எங்கள் 2 பேத்துக்கும் அப்படி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. எனக்கும் அவருக்கும் ஒரு லவ் ஃபீல் எப்போவுமே வந்தது கிடையாது. அவர் நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது லவ்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு மரியாதை. சரிடா, சரி, மரியாதையை நீயே வச்சுக்க, நான் அப்புறம் வரேன், சரியா? சங்குக்கு பார்க்க இல்லை வேணாம், நான் அப்புறம் அவனை பார்த்துக்கிறேன். சார் இப்போ அப்படியே கட் பண்ணா சங்கு கொண்டே அவங்க வீட்டில் இருக்காங்க. ஸோ நம்ம அவங்க தான் ரூமில் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். குழந்தா, எனக்கு குழந்தை வேணும். என்னோட தம்பி இறந்து போயிடுவான், அவனுக்கு அடுத்து எனக்கு ஒரு சொந்தம் வேணும்னா அது என்னோட குழந்தையா மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரும் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். குழந்தை சுக்கு கிட்ட நான் குழந்தைய பற்றி கேட்டா அவர் என்ன சொல்லுவார்? அதுக்கு அவர் ஒத்துப்பாரா இல்லை மாட்டாரா? என்னோட நிலைமையை சொன்னா அவர் புரிஞ்சுப்பாரா? ஏடியோம் கூப்பிட்றாரு.
சார் சொல்லுங்கள் சார். உன்னோட அமௌண்ட். தேங்க்யூ தேங்க்யூ சார். சார் சொல்கிறோம், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். லைஃப் மேட்டர். சொல்ல சின்ன விஷயம் இல்லை, எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேணுமா? இல்லை, அமௌண்ட் இல்லை. எனக்கு எனக்கு வந்தா என்னடா வாயை திறந்து பேசு. இல்லை, எனக்கு குழந்தை வேணும். இது குழந்தை வேணுமா? இந்த பார், எங்கள் அம்மா கிட்ட பேசாதன்னு சொன்னேன்ல, எதுக்காண்டி பேசுகிற? இல்லை, உங்கள் அம்மா கூட நான் பேசல. எனக்கு தோன்றதை நான் கேட்குறேன். ப்ளீஸ் ஒத்துக்கோங்க. அதை வச்சு சின்ன சின்ன சொத்தாடையலான்னு பார்க்குறியா? இன்னும் உனக்கு அதில் பாதி வேணுமா? அந்த குழந்தைய வச்சு என்கிட்ட வர போறியா? இல்லை இல்லை ஜங்குக்கு, எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. அவ்வளோ சீப்பாலன்னு நினைக்காதீங்க. குழந்தைய வச்சு எப்பவும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த குழந்தைய கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் சைடே நான் இருக்க மாட்டேன். குழந்தை பிறந்த உடனே உங்கள் கண்ணில் கூட நான் முடிக்க மாட்டேன். அந்த இடத்த விட்டு நான் போயிடுறேன். ப்ளீஸ் எனக்காண்டி அந்த குழந்தைய கொடுங்க. ப்ளீஸ் ஜங்குக்கு. என்ன பைத்தியம் மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருக்காது. ஒழுங்கு முறை அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடு ஜங்குக். ப்ளீஸ் எனக்காண்டி ஒரே ஒரு ஹெல்ப் ஜங்குக். அக்ரிமெண்ட்டில் இந்த மாதிரி நான் எந்த ரூல்ஸையும் போடலை. நம்ம இந்த மாதிரி ஒன்றா இருக்கணும்னு எந்த ரூலுமே போடாதப்போ எதுக்காண்டி இந்த மாதிரி என்கிட்ட கேட்டுட்ருக்க? ப்ளீஸ் ஜங்குக், இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்களேன். பணத்தை வச்சு இனிமேல் அடுத்தவங்க கிட்ட நான் வரமாட்டேன். இந்த குழந்தை மட்டும் எனக்கு வேணும். ப்ளீஸ் ஜங்குக். ஜங்குக் அப்படி எதுவுமே சொல்லாமல் நடந்து போயிடுறான். சரி, அவங்க ஒரு மாதிரி செம்ம கஷ்டமாக இருக்கு. அவனோட நிலமை அங்கே ஜங்குக்கு சுத்தமாக புரியவே இல்லை. அதை சொல்ல போனாலுமே நம்ம ஜங்குக் காதில் வாங்குற ஐடியாலே இல்லை. ஸோ ஷுகாவுக்கு தான் கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்கிறான். என்ன சொல்கிற? கிட்டியா வந்துட்டு கேட்டான். இது எனக்கு தெரியாமல் போச்சு. எதனால இந்த மாதிரி கேட்டுட்ருக்கான்? இவன்கிட்ட கொஞ்சம் பேசிப்பாரு. மென்டல் மாதிரி முடிவு எடுக்கவும் நான் என்கிட்ட வந்து சொல்ல, புரியுதா? சரி மச்சான், நான் பார்த்து என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா தான் அப்படியே காலை கட் பண்ணிடுறான். ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தா டியாங் தான் அன்றைக்கி ஆஃபீஸ் லீவு. ஸோ அதனால் அவனோட தம்பியை பார்க்கறதுக்காண்டி போகிறான். ஸோ ஷுகாவும் கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரான். என்னடா உன் தம்பியை பார்க்க வந்திருக்கியா? ஆமாம். பிரச்சனையை சொன்னான். இப்போதைக்கு இதை பற்றி பேச வேணாமே. ஃபஸ்ட் என்னோட தம்பியை போய் நான் பார்க்குறேன். சரிடா வா, 2 பேரும் போய் சேர்ந்தே பார்க்கலாம். ஸோ ஷுகாவும் அவங்க தான் அவனோட தம்பியை போய் பார்க்குறாங்க. ஸோ பார்த்து பேசிலாம் முடிச்சுட்டு இப்போ அப்படி தனியாக வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு கேட்குறான், என்னாச்சு? ஸோ அவங்களுமே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல போக ஸோ அவங்க ஷுகாவுமே யோசிக்கிறான். ஆனால் இதெல்லாம் சொன்னால் அவன் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறியா? எனக்கு என்ன தேவையோ அதானே என்னால் சொல்ல முடியும். நான் கண்டிப்பாக குழந்தைய வச்சு வரமாட்டேன். ப்ளீஸ் அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைங்க. எனக்குன்னு சொல்லிக்க அந்த குழந்தை இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னால் அடாப்ட்லாம் பண்ண முடியாது. டெய்லி வந்து செக்அப் பண்ணுவாங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்ருப்பாங்க. நான் யாருன்னு போய் சொல்லுவேன்? என்னால் அது எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு நான் குழந்தை பெற்றுக்கணும். அந்த குழந்தைய நான் ரொம்ப சந்தோஷமாக வளர்க்கணும். சரிடா, நான் சொல்லி பார்க்குறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு அப்படியே நடந்து போயிடுறான். இப்போ அப்படியே ஒரு சந்துக்குள்ளே இருந்து நம்ம ஜங்குக் தான் வரான். ஓ, இதுதான் பிரச்சனையா? அப்போ சிவன் அப்படி என்கிட்ட வரமாட்டான். ஆமாண்டா, அவன் கேட்குறது அந்த குழந்தை தானே, அவனுக்கு அதை கொடுத்துரு. சின்ன இதுக்கு தான் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. சரி, அவன் கேட்குறான்ல, அவன் கேட்டான், நான் கொடுக்குறேன். அவ்வளோதான். எங்களுக்குள்ள வேறு எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. இது அவனை நல்லா மண்டையில் ஏற்றிக்க சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ ஜங்குக் தான் இப்போ அப்படியே வீட்டுக்கு போகிறான்.
ஸோ வீட்டுக்கு போனதுனால கிளியராக தான் இருக்கான். ஸோ வேகமாக போய் டேங்கோட கையை பிடிக்கிறான். என்னாச்சு சார் கேட்டேல? 2 பேரும் ஒன்றா இருந்தால் தானே குழந்தைன்னு ஒன்று வரும், வா அப்படின்னு சொல்ல ஸோ டேங்குமே கொஞ்சம் ஹாப்பியோட அப்படியே போகிறான். ஸோ ஜங்குக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறமா டேஸ்லாம் மூவ் ஆகுது. டேங்குமே ப்ரெக்னென்ட் ஆகுறான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட வயிறுமே பெருசாகிட்ருக்கு. டேங்கும் ஜங்குக்கும் இப்போ அப்படி காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு லைட்டாக அப்படி டர்ன் பண்ணி பார்க்குறான். டேங்கோட ஸ்டொமக் மட்டும் அப்படியே தெரியுது. ஸோ டேங்கு அப்படியே பார்க்குறான். ஸோ டேங்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாகி அப்படியே காரில் சாஞ்சு படுத்திருக்கான். ஜங்குக்கு அதை பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் டிரைவரை தான் காரை கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்ட சொல்கிறான். ஸோ டேங்கு அப்படியே தூங்கிக்கிட்டே அங்கே ஜங்குக்கோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிட்றான். ஜங்குக்கு அப்படியே டர்ன் பண்ணி பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கான். ஐம் சாரி சார், தெரியாம விழுந்துட்டேன், கொஞ்சம் டயர்ட். இப்போ நம்ம கம்பெனிக்கு ஒரு நல்ல ஷேர் ஹோல்டர் தேவை சார். நான் அதை ஆல்ரெடி 2-3 ஷேர் ஹோல்டரை எடுத்து வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். நான் போய் ஸ்ட்ரைட்டாக அவங்கக்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. சரி, உங்க ஒரு கால் வருது. ஹலோ, யாரா? ஷனா, என்ன சொல்கிறீங்க? நிஜமாவா? ஜங்குக்கு அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான். என்னாச்சு? என்னோட தம்பி இறந்துட்டான். சரி, நாங்கள் போனோம். சரி, ஓகே, போகிற வழி தானே அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கா, இறக்கி விட்டு போகிறேன். சரி, அவங்க ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குதா. ஸோ அவனுக்கு என்ன சொல்லனே தெரில. ஹாஸ்பிட்டல் வந்துடுச்சு, இறங்கி போ. சரி, அவங்களுமே ஒரு மாதிரி வேகமாக ஓடி போயிட்டுருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி மூச்சு வேற வாங்குது. நடுவில் அப்படியே ஸ்டாப் ஆகுறான். ஜங்குக்கான இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கான். கார் எடுங்க. சரி, ஜங்குக்கிட்டா இப்போ ஷுக்காக்கு கால் பண்ணுறான். சொல்லு மச்சான், அவங்களோட தம்பி இறந்துட்டான். ஓ அப்படியா? நீ போலையா? நான் அதுக்கு போகணும். அப்படியே எனக்கு கூப்பிட்டா. அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். எந்த சமயம் வேணாலும் அவனுக்கு ஏதாச்சும் ஆகலாம். அவ்வளோ அக்கறை இருந்தா நீ போய் பாரு, நான் ஏன்டா பார்க்கணும்? என்ன புரியல? சரி மச்சான், நானே போய் பார்க்குறேன். என்ன செலவாகுதோ அவனுக்கு அதை பார்த்துக்கூடா. சரி காலை வை, அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷுகாவும் அப்படியே காலை கட் பண்ணிட்டேன். அவங்க பக்கத்துக்கு கண்ணா போகிறான். ஸோ அவங்க ஜங்குக்கு இப்போ அப்படியே எதுவுமே சொல்லாமல் அவனும் அப்படியே முக்கியமான அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காண்டி போயிடுறான். ஷுகா, என்னோட தம்பி இறந்துட்டான். அவனுக்கு என்னோட குழந்தைய காட்டணும்னு கடைசி வரையும் அதை பார்க்காம போயிட்டான். அவன் எந்த அளவுக்கு வழியை கஷ்டப்படுத்திருப்பானோ. பாவம் என்னோட தம்பி. அவனுக்கு கடைசியில் ஒரு சந்தோஷம் கூட கொடுக்காம போயிட்டேன் நான். சரி, அவங்க அப்படி அவனோட தம்பியோட கையை அப்படியே பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கான். ஸோ ஷுகா தான் அப்படியே அங்கிட்ட அவங்க ஆறுதல் படுத்திட்டுருக்கான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா நைட் டைம் அவங்க ஒரு மாதிரி டயர்டாக வரான். ஸோ ஷுகா தான் அப்படியே கூட்டு வந்துட்டுருக்கான். ஜமுக்கு வந்து அப்படியே சோஃபாவில் தான் லேப்டாப் பார்த்துட்ருப்பான். அங்கே இப்போதைக்கு ஸ்டெப்ஸ்லலாம் ஏறாத, உட்காரு, ஹாலில் உட்காரு. அதுக்கப்புறமா பொறுமையாக நடந்து மாடிக்கு போ. என்னாச்சா? எல்லாம் முடிஞ்சா? அங்கிட்ட அவங்க அப்படியே ஆமாம் அப்படின்னு சொல்லி மண்டையாட்டிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு இப்போ அப்படியே ஷுகாவை தான் பார்க்குறான். முடிஞ்சுடா, எல்லாம் முடிஞ்சு. ஸோ ஜங்குக்கு அப்படியே போ அப்படின்னு சொல்லி கண்ணு கட்டுறான். ஸோ அங்கே ஷுகாவுமே ஓகே அப்படின்னு சொல்லி அவனும் அப்படியே அந்த இடத்த கிளம்பி போயிடுறான். ஸோ போகிறப்போ அவங்க இன்னும் சாப்பிடவே இல்லை. அவன் ஏதாச்சும் மூடிட்டு கிளம்பிடுறான். சார், மீட்டிங் உங்களுக்கு நல்லபடியாக போச்சா? போச்சு, இட்ஸ் குட் டீலிங். நல்ல ஒரு ஸ்பான்சரையும் கொண்டு பிடிச்சிட்டான். ஓகே ஜங்குக், நான் எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கா, நான் போய் தூங்குறேன். சரி, ஓகே, போ தூங்க. சரி, அவங்க அப்படியே எழுந்திரிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது. காலில் வந்து சாப்பிடாதனால கீழே விழுகிற மாதிரி போகிறப்போ கரெக்டாக ஜங்குக் அப்படியே அவங்க பிடிக்கிறான்.
ஐம் சாரி. நடக்கிறப்போ கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. விழுந்து தொலைச்சிடாத. உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னால் யாருக்கும் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ அப்படியே அவங்க பிரைடல் ஸ்டில் தூக்கிக்கிறான். இல்லை நானே நடந்து போய்க்கிறேன், என்னை இறக்கி விடுங்க. சரியாக சாப்பிடாதனால உனக்கு மயக்கம் வருது. நீ சாப்பிடலன்னு ஷுக்கா என்கிட்ட சொன்னான். ஒழுங்கு மரியாதை சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜங்குக் தான் அப்படியே அவங்க கிச்சனுக்கு அப்படியே கூட்டு போகிறான். அவனை அப்படியே அந்த ஸ்லாப்பில் உட்கார வச்சுட்டு ஃபுட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே அவங்க கிட்ட கொடுக்குறான். என்ன வாங்கிக்க, ஊட்டியெல்லாம் விட முடியாது. இல்லை அதான் என்கிட்ட தானே இருக்கா, ஒன்றா பார்த்துக்கலாம், தப்பு இல்லை. பட் எந்த ஒரு இல்லை ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லலாம், அந்த மாதிரி எதுவும் நான் நினைக்கல. சரி சாப்பிட, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. ஒன்று மேலே போய் ரூமில் விட்டுட்டு நான் கீழே வந்து ஒர்க் பார்க்கணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அப்படியே வேகமாக சாப்பிட்றான். என்ன ஃபட்டிச்சு செத்துற போகிறா, பொறுமையாக சாப்பிட்றா, ரொம்ப தான் பண்ணுறான். அவங்க அப்படி தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்குறான். அவங்க ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கா. ஜங்குக்கு இப்படிலாம் பண்ண மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனே எதுவும் சொல்லாமல் அப்படியே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கான். என்ன சாப்பிட்டியா? ஸோ இப்போது ஜங்குக் தான் அப்படியே அவங்க தூக்கிக்கிட்டா ஸ்டெப்ஸில் அப்படியே ஏறி போகிறான். அவங்க அப்படியே பெட்டில் போட்டுட்டா அவன் அப்படி கீழே போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதா. சரி அவங்க அப்படியே கிச்சனில் வந்து சமைச்சிட்ருக்கான். ஏன்னா வயிறு வலிக்குதா. ஜங்குக் சார் என்னாச்சா? எனக்கு எனக்கு வலிக்குது. ஹாஸ்பிட்டல் போகணுமா? ஆமாம் கூப்பிட்டு போங்க. சரி ஜங்குக்கும் அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வேகமாக கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போயிட்டு அவங்க அட்மிட் பண்ண உடனே அப்படியே அவன் அந்த தொட்டு கிளம்பி போயிடுறான். சரி அவங்க ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கா. கொஞ்சம் கூட ஜங்குக் நம்ம கூட இல்லையே அப்படின்னு சொல்லி அவனுக்கு அப்போ தான் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கா. டே ஷுகா, அவங்க குழந்தை பிறக்க போதா, ஷினியோட அந்த அக்ரிமெண்ட்டுமே கேன்சல் ஆகுதா, எல்லாம் முடிஞ்சு. ஸோ அவன்கிட்ட அதை சொல்லிடும், அவனோட பேமெண்ட்டையும் மொத்தமாக ஃபினிஷ் பண்ணிடும். ஷினி அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ ஷுகா தான் இப்போ அப்படியே உள்ளே வரான். அவன் தான் டேயோங்க்கு அப்படியே பக்கத்துலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். ஸோ ஒரு வழியாக டேயோங்க்கு அங்கே குழந்தையுமே பிறக்குது. ஸோ அவங்க ஷுகா கையில் தான் ஆண்டிக்கு அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. அது அழகாக க்யூட்டாக ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்குது. ஷுகா வந்து அதை அழுகக்கூடாது அப்படின்னால கொஞ்சம் வார்மாக அந்த குழந்தைய ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அந்த குழந்தையும் அப்படியே அழுகாமல் அமைதியாக உட்காந்துக்குது. டீடா உனக்கு கேர்ள் பேபி பிறந்திருக்கா? ஓ அப்படியா, தேங்க்ஸ். குழந்தை பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கா. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கா, பார்க்க ஒன்று மாதிரியே இருக்கா. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு நீங்கள் நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஏய் இதெல்லாம் இதுக்குள்ள எப்போ பேசிகிட்டு இருக்க? இல்லை நான் இப்போது இந்த இடத்த விட்டு கிளம்பணும். இன்னையோட எல்லாம் முடிஞ்சு. தேங்க்யூ ஸோ மச். இந்த அழகான குழந்தைய கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னா ஜங்குக் கிட்ட சொல்லிடுங்க. அவரை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. நானும் என் குழந்தையும் இப்போ இந்த இடத்த விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டு சொல்லிட்டு அவங்க அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். டி 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 எதுக்குள்ள போய் போகிற? இல்லை இதுக்கு மேலே கொஞ்ச நேரம் நான் இங்கே இருந்தால் கூட ஜங்குக் கிட்ட போயிடுவேணும்னு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. அதுதான் டேங் ஜங்குக்கை லவ் பண்ணுறியா? டேங் எதுவுமே சொல்லாமா அப்படியே அந்த குழந்தை தூக்கிட்டு மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா ஜங்குக் அவனோட கம்பெனியை நல்லாவே ரன் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ ரொம்ப சூப்பராகவே போய்கிட்டு இருக்குதா. டி ஜங்குக்கு இல்லை உங்கள் அப்பா இறந்துட்டாரா? என்ன அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகி அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ வேகமாக அப்படி அவங்க அப்பா பக்கத்துக்கு தான் போகிறான். கடைசி வரையும் அவர்கிட்ட ஒரு நாள்
நல்ல பேர் கூட வாங்க முடியாமல் போயிட்டா. அவரை இன்னும் சின்ன வயசுலேருந்து ஒழுங்காகவே எனக்கு கவனிச்சுக்கிட்டதே கிடையாது. இப்போ வச்சு அவர் நான் தான் பெரிய ஆளுன்னு நினச்சேன். என் கூட பேசணும், ஜாலியாக இருக்கணும்னு இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாக போச்சு. இப்படி மொத்தத்தை இழந்துட்டு நிற்கிறானே. இதுக்கு இப்போ இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? இதே மாதிரி தான் என் குழந்தைய அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருப்பாள். நானும் அவங்க தேடி 5 வருஷமாக தேடிட்டுருக்கேன். எனக்கு கிடைக்கவே இல்லை. ஏண்டா அவன் எனக்கு கிடைக்க மாட்டேன்றான். ஸ்டார்டிங் அவனை யூஸ்காண்டி வச்சுக்கிட்டான். ஆனால் அவன் இல்லாதப்போ அவன் எந்த அளவுக்கு பெட்டராக பார்த்துக்கிறான். அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியலன்னா ஒவ்வொரு டைமும் ஃபீல் பண்ண வச்சுட்டே இருக்கான். இதுக்கப்புறம் எப்படா அவனை என்னால் விட முடியும்? அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ வேலைக்கெல்லாம் வந்திருக்கான். அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அவன் என் கூட இருந்திருக்கான். என்னடா சொல்கிற? நீ அவனை லவ் பண்ணுறியா? ஏன்டா அப்போ அவங்ககிட்ட அதை சொல்லலை? ஏன்னா அவனுக்கு எனக்கு இருக்கிறது ஒரு அக்ரிமெண்ட். அவனும் குழந்தைக்காண்டி தானே என்கிட்ட இருந்தான். சின்னவை லவ் பண்ணவே இல்லையே. சின்ன வரையும் நான் மட்டும்தானே பண்ணிகிட்ருக்கேன். முட்டா பயலே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்டா. என்னென்னு சொல்கிற? எனக்கே தெரியல. லேட்டாக தானே புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி வா, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன். எங்கே கூட்டு போகிறேன்? அடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சுகா தான் இப்போது சங்குக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறான். இது யாரோட வீடா? டேங்கோட வீடா? என்ன டேங் இங்கே தான் இருக்கானா? இங்கே தான் இருக்கான். நானே ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன். உனக்கு டேங் வேணும்னா நீ போய் பேச. ஸோ ஜங்குக்கு தான் இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக காலிங் பாலை ப்ரெஸ் பண்ணுறான். ஸோ கதை ஓப்பன் பண்ணா டேங் தான் வந்து நிற்கிறான். சார் நீங்களா? உங்கள் அப்பா இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி அழுகையே வந்துடுது. ஸோ அவன் அப்படியே டேங்க ஹக் பண்ணிக்கிறான். என்னாச்சு சார்? அழுகிறீங்களா? ஐயோ எதுக்கு சார் அழுதுட்ருக்கீங்க? இப்போ டேங்க பேக் சைடில் ஒரு க்யூட்டான ஒரு பொண்ணு தான் அப்படியே நடந்து வந்து நிற்கிது. நல்லா ரெட்டை குடும்பிலாம் போட்டுட்டா. ஸோ அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே பார்க்குறான். இது அவ பேரா லயாவா? ஸோ ஜங் அப்படியே அமைதியாக நிற்கிறான். ஸோ அங்கே ஜங்குக்கு தான் அப்படியே அந்த குழந்தை முன்னாடி அப்படியே நீல் டவுன் போட்டு ஒரு காலில் அப்படியே நல்லா ஸ்டாண்டர்டாக நிற்க வச்சுருக்கா. அதாவது அந்த ப்ரப்போஸ் பண்ணுற ஸ்டேஜ் மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கான். அந்த குழந்தை அப்படியே வாயில் கை வச்சுட்டு ஜங்குக்கே அப்படியே பார்த்துட்டே இருக்க. ஸோ சுகாவுமே அப்படியே உள்ளுக்குள்ளே வரான். ஸோ ஜங்குக்கு அப்படியே அந்த குழந்தைய தூக்கி அவனோட டைஸில் அப்படியே உட்கார வச்சுக்கிறான். நான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்கிறப்போ ஸோ அங்கிட்ட அவங்க அப்படியே பார்க்குறான். என்ன நடக்குது சுகா? போக போக உனக்கு தெரியும். என்னை பற்றி அவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்கானா? அந்த குழந்தை அப்படியே ஆமாம் அப்படின்னு சொல்லி மண்டையாட்டிகிட்டு இருக்கா. எதுவும் பேசாம அமைதியாக இருக்கா. என்கிட்ட பேச மாட்டியா? என் மேலே உனக்கு கோவமா? ஸோ இந்த குழந்தைய ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜங்குக்கு அவளுக்கு பேச வராதா என்னன்னு தெரில. பிறந்ததுலேருந்து அவள் பேசாமையே இருக்கா, அமைதியாக இருக்கா. ஏன்னா பேச முடியாதா? என்னாச்சா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ லயா அப்படியே அவளோட காலை அப்படியே ஆட்டிகிட்டே இருக்கா. 2 காலையும். அப்பா நீ எதுக்காண்டு என்ன பக்கவாசல லயா நீ பேசுறியா அப்படின்னு சொல்லி டேங் தான் அப்படியே ஜங்குக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிறான். லயாவோட ஷோல்டர் அப்படியே பிடிச்சிக்கிறான். லயா நீ இப்போ பேசுனியா? என்கிட்ட பேசுறியா? சொல்லப்பா. அவனுக்கு முக்கியம் கிடையாதா? என்னை பார்க்கறதுக்கு
அன்றைக்கு உடனே ஏன்ப்பா வரல? ஸோ உங்கள் ஜங்குக்கு என்ன சொல்லனே தெரியல. ஸோ அவன் அப்படியே லயாவோட காலை அப்படியே பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறான். இனிமேலாம் உன்னிட்ட எங்கேயும் போக மாட்டேன், நீ நான் ஒன்றா தான் இருப்போம். அப்பா இனிமேல் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நிஜமாவாப்பா? ஆமாம். ஸோ உங்கள்கிட்ட அவங்க ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குதா? சொல்லுங்க, என்ன நீ செகண்டா மேரேஜ் பண்ணிக்கிறியா? நான் இதுக்காண்டி பண்ணணும். இதுக்காண்டினா எல்லாம் ஒன்றா இருக்கணும்ல. நீங்கள் என்ன லவ்வாக பண்ணுறீங்க? குழந்தைக்காண்டி தானே வந்தீங்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம், லவ் பண்ணுறேன். நீ என்ன பண்ணுறியா? உனக்காண்டி தான் இவ்வளோ நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஜங்குக்கு. அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா செகண்டா? பண்ணிக்கலாம், இப்போவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே டாங் தான் அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். சின்ன குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க பாரு. ஐயோ ஏய் லயா இங்கே வா அப்படின்னு சொல்லி சுகா தான் அப்படியே அங்கே லயாவை தூக்கிக்கிறான். என்ன ஞாபகம் இருக்கா? அப்பப்போ உன்னை வந்து ஸ்கூலில் வந்து மீட் பண்ணுவானே. சுகா மாமா பர்றா, ஞாபகம் வச்சுருக்க. ஸோ உங்கள்கிட்ட அவங்க அப்படியே பார்க்குறான். நீங்கள் எப்போ அவ்வளோ மீட் பண்ணீங்க? உனக்கு தான்டா தெரியாது, ஆனால் நான் அவ்வளோ நல்லா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிறந்தப்பவே என்கிட்ட வந்தவ, அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவேன் அவளை அப்படின்னு சொல்ல. ஸோ அவங்ககிட்ட அவங்க அப்படியே சிரிக்கிறான். ஸோ ஹக் பண்ணிகிட்டே தான் ஜங்குக்கும் அப்படியே சிரிச்சிட்ருக்கான். சரி, ஓகே, இதோட ஹாப்பி என்டிங் தான். அண்டு இந்த ஸ்டோரி நான் எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கேன்னு தெரில, பட் ஆனால் எண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த எண்டிங்காண்டி தான் இதோட ஸ்டோரியே. நல்லபடியாக இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். அப்படி என்ன இருக்குன்னு தெரியல, இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டேன். இட்ஸ் ஓகே. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கிட்ட தயவு செய்து புக்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் சுத்தமாக முடியல. இந்த ஸ்டோரியை நான் ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட எனக்கு 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்லபடியாக பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.